ஆண்டவர்கிட்ட இடம் பிடிக்கணும்னு நினைச்சோம். வெரி குட், நினைச்ச மாதிரி கிடைச்சிருச்சு. மோட்சத்தில் இடம் பிடிக்கணுமா இல்லையா? இயேசு எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் போன வழியில் நீங்கள் போகணும். இப்போ எதை பார்த்து இயேசுவை தூயவர்னு சொல்கிறோம்? கல்வாரி மலையில் அவர் ஏறி கரங்களை விரித்து இரத்தத்தை சிந்தி இந்த பூமியை தூய்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா? அதில் தான் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன் செயல்பாடு எல்லாமே தூய்மையாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அங்கே எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, தவறு செய்கிறாங்க, ஒரு பாவம் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அதனால் உங்களுக்கு துன்பம் வரும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. துன்பத்தை எதிர்கொள்ளணும், தாங்கி கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கான பதிலை அதுக்கு கொடுப்பாரு. ஆண்டவரே, இந்த துன்பத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன், உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன். இதோ நான் இப்படிப்பட்ட துன்பத்தை வீட்டில் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். நோயினால் இருக்கலாம், மனிதர்களால் இருக்கலாம், உறவுகளால் இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல இருக்கலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நன்மை செய்து துன்புறுகிற காரியமாக இருக்கணும். நீங்கள் போய் வாயை விட்டு எதையாவது கன்றாவியை பேசி அதனால் ஒரு பிரச்சனை நீ மாட்டிக்கிட்டீன்னா, பேதுரு சொல்கிறார், நீ போய் திருடனாக இருந்து அதனால் துன்பம் வந்தா, கொலகாரனாக இருந்து அதனால் துன்பம் வந்தா, அது கடவுளுக்கு வேண்டாம். அவமான துன்பம் வேண்டாம். நன்மை செய்து துன்புறுகிற பிள்ளைகளுடைய துன்பங்கள் ஆண்டவருடைய திருமுன் எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கைகூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பே. கைகூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமாக எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. கைகூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை நாதர் எல்லா அதிகாரமும் கொண்டவராயிருந்தும் நமக்காக துன்பத்தின் அடையாளமாக நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். தூய்மையின் அடையாளம் ஆண்டவருடைய அடையாளம். துன்பத்தின் வழியாக நீ தூய்மை அடைய முடியும் என்பதை அடையாளப்படுத்தும் நற்கருணையினுடைய பிரசன்னம். எழுந்து நின்று இவரை ஆராதித்து துதித்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து, ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை தட்டி
ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. தூயவரே உமக்கே ஆராதனை. பாடுவோம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம் பாடுவோம். துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண மகிமையெல்லாம் துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். கைகளை தட்டி ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம் துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிகண துதிகண மகிமையெல்லாம் துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. கைகளை மேலே உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கரங்கள் இரண்டையும் மார்பில் வைப்போம். கண்களை மூடி உடல், உள்ளம், ஆன்மா எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உங்க உடம்பு நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். அடுத்தவங்க உங்க உடலை ஒப்பு கொடுக்க முடியாது. உங்க ஆன்மாவை நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். கண்களை மூட முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கண்களை மூடுங்க. கரங்களை மார்பில் வச்சு உங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உண்மையாகவே இறங்கி வந்த கடவுள். மற்றவர்கள் பேசுவதை போல அது ஒரு கட்டுக்கதை அல்ல. இயேசு ஆண்டவர் விண்ணுலகை விட்டு இறங்கி வந்தார். இப்பொழுது அதே ஆண்டவர் தான், வாக்கு மாறாதவர், என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இப்போ உங்க கூட நிற்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, என் உடல் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, என் ஆன்மா உமக்கு சொந்தம் ஆண்டவரே, என் உயிர் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை உமக்கு நான் ஒரு கொடையாக தருகிறேன் அப்பா. இதோ என்னையே உமக்கு நான் பரிசாக தருகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கணவனை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றிற்கும் அதிபதியாய் இருக்கிறவர் அவர் ஒருவரே. அன்பான ஆண்டவரே, பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர்.
பிள்ளைகளுடைய இதயத்திலே தூய ஆவி தங்கும்படியாக செய்கிறீர். வார்த்தையின் வல்லமை தங்கும்படியாக செய்கிறீர். நீர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற எல்லா விடுதலை காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமேன். அமர்ந்து கொள்வோம். அன்பு பிள்ளைகளே, ஒரு சிறிய செய்தியை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. தூய்மையில் நிறைந்திருக்கிற தூய்மையின் அடையாளம் அன்னை. தூய்மையின் அடையாளம் அன்னை. அவங்க தூய்மையில் நிறைந்திருந்தாங்க. நமக்கு இப்போ தூய்மைன்னா என்னன்றது முதல்ல புரியணும். பைபிள் இன்றைக்கி நான் வாசித்தேன் பார்த்தீங்களா, நற்செய்தி வாசித்தோம் இல்லைங்களா, மலை பிரசங்கம். அதில் 5வது அதிகாரத்தில் இந்த மலை பிரசங்கம் வருது. அதில் 8வது இறைவசனம் சொல்லுது, யார் கடவுளை போய் பார்ப்பாங்கன்னு சொல்லுது. இப்போ இங்கே நீங்கள்லாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? கோயிலுக்கு வரும்போது ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருந்துச்சு? ஒரு சேர் கிடைக்காதா? எப்படியாவது போய் பெஞ்சில் இடம் பிடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் எப்போதும் 3வது பெஞ்சில் தான் உட்காருவேன். அந்த 3வது பெஞ்சிலேயே எனக்கு இடம் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சில பேர் ஜெபிச்சு வந்திருக்கலாம். ஃபிக்ஸேஷன். அப்படி ஜெபத்தோடு வந்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வர்றா இவ்வளோ பேர் இடம் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை. நல்ல எங்களுக்கு ஒரு நிம்மதி. யாரும் எங்கள் இடத்த பிடிக்க மாட்டாங்க. இந்த இடம் எப்போதுமே காலியாக தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட இடம் பிடிக்கணும்னு நினச்சோம். வெரி குட். நினச்ச மாதிரி கிடச்சிருச்சு. மோட்சத்தில் இடம் பிடிக்கணுமா இல்லையா? போய் இயேசுவா நேராக பார்க்கணுமா இல்லையா? ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா என்னைய பார்த்தோன்னையும் அப்படியே அழுகுறாங்க. நம்ம யாரா மனுஷன், நம்மளை பார்த்துட்டு, சாமி உடனே யூடியூப்பில் பார்க்குறேன், இப்போ நேராகவே பார்க்குறேன், கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கிற போதே சந்தோஷம். இவ்வளோ கடவுளையே பார்த்தா எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? போய் நான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று ஆண்டவரோடு பார்க்கணும். இயேசுவே நான் வந்துட்டேன், இயேசுவே நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? ஆசை இருக்கிறவங்க சொல்லுங்கள், இயேசுவை போய் நேராக பார்த்து ஆண்டவரே ஐ லவ் யூ அப்படின்னு இயேசுக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் சொல்லலை, கையை கூட தூக்க மாட்டேங்கிறாங்க. நான் பிசாசை பார்த்து ஐ லவ் யூ சொல்லான் இருக்கிறேன், அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வரா வேணாம்ப்பா, அதுக்கிட்ட வேணாம்ப்பா. ஆமாம், நீங்கள் தெரியாமல் தூக்கிட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற யாரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இங்கே உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, எப்போதுமே அவரோட இருக்கணும், அவரோட பயணிக்கணும். அவரோட பயணிக்கிறதுனா என்ன? அதை தான் இப்போ பேச போகிறோம். அன்னை மரியாள் தூயவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதான் தலைப்பு இன்னைக்கு. தூய்மையின் அடையாளம் அன்னை. அப்போ தூய்மையின் அடையாளம்னா என்ன? அன்னை மரியாள் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? குளிச்சு பவுடர் போட்டுகிட்டே இருப்பாங்களா? சில பேர் என்ன கேட்குறாங்க, என்ன சாமி மேக்கப் போடுற நீன்னு? ஒன்றும் போடலை, பவுடர், பான்ஸ் பவுடர் தான் போட்டு வரும், வேறு ஒன்றும் இல்லை. சில பேருக்கு ரொம்ப ஆசை முகம் எப்படி பளபளன்னு வச்சுக்கிறது, யூடியூப்பில் பார்க்குறாங்க. அப்போ தூய்மைங்கிறது இதில் இல்லை. நம்ம பைபிளில் சொல்கிற தூய்மை என்பது நம்ம உடலை அழகுபடுத்திக் கொள்வதில் இல்லை. அப்போ இந்த தூய்மைக்கு வேறு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இது புரிஞ்சிருச்சு, இதில் நீங்கள் நடக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தூய்மை அடைவீங்க. அப்போ தூய்மை அடைஞ்சிட்டா என்ன கிடைக்கும்? மத்தேயு 5:8 கிடைக்கும். என்ன சொல்லுது பாருங்க, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளை பார்க்கணுன்னா எப்படி இருக்கணும்? தூய உள்ளத்தோடு இருக்கணும், அவ்வளோதான். அப்போ தூய உள்ளத்தோடு இருக்கணும்னா கெட்டதெல்லாம் நினைக்கக்கூடாது சாமி, நல்லதே நினைக்கணும். முடியலையே. பவுலடியார் சொல்கிறாரு, நான் நல்லது நினைக்கிறேன், நல்லது நினைக்கணும்னு தான் நினைக்கிறேன், நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல.
நான் போய் தப்பை பண்ணிடுறேன், இந்த உடல் என்னை பாவத்துக்கு இழுத்துட்டு போகுது சொல்கிறாரு. நம்மளும் அப்படி தான், அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். அப்போது ஆண்டவர் இன்னைக்கு தூய்மையில் நீ போகிறதுக்கு வழி என்ன, அன்னை மரியாள் வழியாக நமக்கு ஒரு வழி காட்டுறாங்க. அப்போ நம்ம அதை சிந்திக்கிறோம். இந்த தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு வந்த கான்செப்ட் கிடையாது, பழைய ஏற்பாட்டிலேருந்து வருது இந்த கான்செப்ட். பைபிளில் கடவுள் பாருங்கள், தொடக்க நூல் நிறைய இருக்குது, நேரம் குறைவு, அதனால் 1-2 மட்டும் சொல்கிறேன். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி. கான்செப்ட் எங்கே போது பாருங்க. மற்ற இடத்துலலாம் சொல்லுவாங்க, நீ மக்களை போய் அவர்களை இன்னும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொள்ளட்டும். விடுதலை பயணம் 19:10. உடம்பும் சுத்தமாக இருக்கணும், உடையும் சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வெளியே போகும்போதெல்லாம் நல்லா டிப்டாப்பாக போவாங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே வரும்போது மட்டும் பாண்டையாக வருவாங்க. ஏன் கடவுள் என்ன நமக்கு என்ன போனால் போதா? அப்படி இல்லை. ஆலயம் கடவுளுடைய பெருமையான இடம், வரும்போது நல்லா சுத்தமாக வரணும். ஆனால் இந்த உடையை மட்டும் பைபிள் சொல்லலை. விடுதலை பயண நூலில் இது சொல்லியிருக்கு. தொடக்க நூல் 35:2 பாருங்கள், யாக்கோபு தன் வீட்டாரை நோக்கி சொல்கிறாரு, உங்களிடத்திலே உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ வேற்று தெய்வத்தினுடைய சிலை வழிபாட்டுக்குரிய சிந்தனை இதெல்லாம் மாற்றணும். இதுதான் தூய்மைப்படுத்துதல். இப்படி நிறையா பழைய ஏற்பாட்டில் நிறைய தூய்மைப்படுத்துதலை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. எண்ணிக்கை நூலில் பார்க்குறோம், நீ அவர்களை தூய்மைப்படுத்தி ஆரத்தி பலியாக அர்ப்பணித்த சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்ய அவர்கள் உள்ளே போவார்கள். குருக்களுக்கும் இந்த உண்டு, லேவியர்களுக்கும் உண்டு தூய்மைப்படுத்து. அப்படி தூய்மைப்படுத்த வேண்டிய பிள்ளைகள் கொண்டு வந்து அவர்கள் பலி ஒப்பு கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாக்க இங்கேயும் கடவுள் தூய்மையை பற்றி பேசுகிறார், தூய்மைப்படுத்துதலை பற்றி பேசுகிறார். யூதா திருமுகம் 1:20 சொல்லுது, அன்பார்ந்தவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். பாருங்கள், வெறும் பக்தி முயற்சியை வச்சு கட்டி எழுப்பு, வெறும் நீ அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போ அப்படிலாம் சொல்லலை. அந்த வார்த்தை ரொம்ப ரவுண்ட் பண்ணணும். தூய்மை மிகு விசுவாசம். எல்லாருமே விசுவாசத்தை கொடுக்குறோம், ஆனால் எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லை. அப்போ யார் ஜெயிக்கிறாங்க? இந்த தூய்மை மிகு விசுவாசத்தை கொடுக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ தூய்மை மிகு விசுவாசம்னா என்ன? எல்லா விசுவாசமும் ஒரே விசுவாசம் இல்லை. அப்போ தூய்மை மிகு விசுவாசம்ங்கிறது ஏதோ சம்திங் ஸ்பெஷல் குவாலிட்டி அது உள்ளே இருக்குது. அப்போ அதை தான் இப்போ தேடுறோம். யாக்கோபு 4:8 சொல்லுது, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். கைகளை தூய்மையாக்குங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்பாடுகள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள், உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். இப்படி நிறைய அடையாளங்கள் இருக்குது பாருங்களேன். 1 யோவான் 1:7 சொல்லுது பாருங்க, மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். அப்போ இயேசுவோட இரத்தத்தோட இந்த தூய்மைங்கிற கான்செப்ட் இணையுது. அப்போ இயேசுவின் இரத்தத்தில் தான் நம்மளை தூய்மைப்படுத்தினார். இயேசு எப்படி அந்த இரத்தத்தை சிந்தினார்? ஏதோ ரூமில் உட்காந்துக்கிட்டு 10 சொட்டு இரத்தத்தை அவர் சிந்திட்டு போயிடலை. கல்வாரி மலையில் ஏறி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். இயேசு எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு, இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் போன வழியில் நீங்கள் போகணும். அப்போ கல்வாரி மலையை தேடிக்கிட்டு போகணுமா? நிறைய பேர் ஹோலி லேண்டுக்கு போயிட்டு வந்தால் மோட்சத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. ஹோலி லேண்டு போங்க, அது ஒரு ஆவல், அது போய் நீங்கள் ஆசையோடு போயிட்டு வரலாம். ஆனால் கல்வாரி மலையில் போய் அங்கே போய் ஆண்டவர் நின்ன இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம மோட்சத்துக்கு போயிட மாட்டோம். ஆண்டவர் சொன்னபடி செய்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய விழுமியங்களில் நிற்கிற பிள்ளைகள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய இரத்தத்தில் நீங்கள் கலக்கணும் திருப்பலியில். அதனால தான் அந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றுறாரு சாமியார், ஒரு சொட்டு தண்ணி. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, இட்ஸ் கால்டு லக்கி ட்ராப். எவ்வளோ தண்ணி குடிக்க வச்சுருந்தாங்க, எவ்வளோ தண்ணி வேறு பாத்திரம்லாம் கழுவுனாங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை கை கழுவுறதுக்கு ஊற்றுனாங்க. குருவானவர் கை கழுவுறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, அது ஊற்றுனாங்க. அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை குருவட்டுங்கிற குப்பியில் ஊற்றுனாங்க.
அதிலேருந்து குருவானவர் ஒரு சின்ன கரண்டி போட்டு ஒரு சொட்டு அந்த தண்ணி எடுத்து தான் ஆண்டவருடைய திரு ரத்தத்தில் போட்டார். இவ்வளோ தண்ணி இருக்கிற இடத்துல அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு தான் ஆண்டவருடைய ரத்தத்தில் கலக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டீங்க. எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கத்தோலிக்கர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் மாதாவை ஏற்றுக்கிறதே இல்லை, மாதாவை தள்ளி போடு. இப்போ வேறு போப்பாண்டவர் இணை மீட்பர் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு மிஸ்லீடிங்காக இருக்குது, ஒரு மாதிரி நம்மளை தவறாக வழி நடத்துது. அதனால் அது வேண்டாம், ஆண்டவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஆண்டவர் ஒருவரே மீட்பர் அப்படி வச்சுக்கலான்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியா, கத்தோலிக்க திருச்சபை மாதாவை நிராகரிச்சிருச்சு. கத்தோலிக்க திருச்சபை ஒரு நாள் மாதாவை நிராகரிக்கலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த தலைப்பு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, முன்னாடி நம்மளுடைய பாப்பரசர் ஒருத்தர் கொடுத்துட்டார், ஒரு இதில் பயன்படுத்திட்டாங்க. அதனால் அது அப்படியே அது வழி வழியாக வந்துச்சு. அது இப்போது சற்று குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால பாப்பரசர் சொல்லியிருக்கிறாரு, அந்த மீட்பருங்கிற பேர் கடவுளுக்கு மட்டும் வச்சுக்கலாம், இயேசு ஆண்டவருக்கு மட்டும் வச்சுக்கலாம், அதை மாதாவுக்கு அதை கொடுக்க வேண்டாம். அதனால் அந்த தலைப்பு சரியானதாக நம்மளை மிஸ்லீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறார். சுருக்கமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா அந்த இதெல்லாம் போய் படித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், அன்னை மரியாளை திருச்சபை எந்த விதத்திலும் தாழ்த்தி பேசுவது கிடையாது, அது கீழே தள்ளுவது கிடையாது. அன்னை மரியாள் மிகச்சிறந்த அடையாளம். அதனால பாருங்கள், அந்த ஒரு சொட்டு ரத்தத்தில், அந்த ஒரு சொட்டு தண்ணி ரத்தத்தில் கலக்குது. இன்னைக்கு நாம் எல்லாருமே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோம், அன்னை மரியாளை முன்னாடி வச்சிருக்கிறோம். இந்த அன்னை மரியாள் யாராக இருந்தாங்க? எவ்வளவோ பெண்கள் இருந்த இடத்துல தாய் மரியாள் அந்த ஒரு சொட்டு தண்ணீராக கடவுளுக்கு உகந்த விதத்தில் இணைய விரும்பினாங்க. அவங்க கொடுத்தது என்ன? எல்லாரும் போல ஒரு பலி கொடுக்கல, எல்லா பெண்களும் போய் பலி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அன்னை மரியாள் தன்னையே பலியாக கொடுத்தாங்க. அதான் தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள், அதை செஞ்சாங்க. தூய்மை மிகு விசுவாசம், அது என்ன தூய்மை மிகு விசுவாசம்? பாடுகள். அதைத்தான் இங்கே சொல்ல வரோம் பாருங்களேன். இந்த இரத்தத்தில் யார் கலக்க விரும்புகிறாங்களோ அவங்க எண்ணத்தை எதிர்நோக்கி போவாங்கன்னா பாடுகளை ஏற்றுக்கொள்வார்கள், துன்பங்களை எதிர்கொள்வார்கள். இதை போய் செய்தால் நமக்கு துன்பம் இருக்குன்னு தெரியும். ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கள் சாமியார் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடினோம். அப்போது ஒரு அம்மா வந்தாங்க, என்ன மாதிரி சமைக்கிறதுக்கு வரீங்களா, வேலை இருக்கு. சமைக்கிறதா? ஐயையோ, சாமியார் வீட்டில் சமைக்கிறதுலாம் எனக்கு வரமாட்டேன் சாமி, ஊர் உலகம் ஒரு மாதிரியாக பேசும். பாருங்களேன், சமையல் வேலை செய்கிறதுக்கு கூட அவங்களுடைய பயம் எப்படி இருக்குது, ஊர் ஒரு மாதிரி பேசும். கோயிலில் ஒரு வேலை செய்யுங்களேன், இல்லை ஃபாதர் வந்தால் வேறு பிரச்சனை. ஒரு இன்ஜினியர் என்கிட்ட வந்தார், ஒரு கோயிலில் ஒரு வேலை கெபி ஒன்று கட்டணும். அப்போ சொன்னேன், சார் நீங்கள் இன்ஜினியர் தானே, இந்த வேலையை நீங்கள் செய்யுங்களேன் அப்படின்னேன். நான் சர்ச்சில் பாரிஷில் கையே வைக்கிறதில்ல, வச்சா பிரச்சனை, எல்லாரும் எதையாவது பேசுவாங்க, எனக்கு யாரும் எதுவும் பேசுனா பிடிக்காது, வேண்டாம். பாருங்கள், இன்றைக்கி ஒருத்தர் ரெண்டு பேர் உதாரணத்தை நான் சொல்கிறேன், அவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களெல்லாம் சொல்கிறோம். மற்றபடி இங்கே நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தள்ளி நின்றுக்கலாம், கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம், துன்பம் வேண்டாம். எந்த இடத்துலையும் சரி, சமூகத்திலையும் சரி, ஒரு தீமை நடக்குது, நம்ம பேசுவோம், முயற்சிப்படுவோம், நல்லது செய்வோம், நம்மளால் முடிந்ததை செயல்படுத்துவோம். இல்லை, இப்படிப்பட்ட துன்பத்தை ஏற்க விரும்பாத ஒரு உலகத்துக்குள்ளே தான் பிசாசு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு துன்பமே வேண்டாம். இயேசு டெம்டேஷன் சோதிக்கப்பட்டார் இல்லையா, மலையில் 40 நாள் உபவாசம் இருந்து பாலைவனத்தில். அங்கே இடத்துல பிசாசு என்ன சொன்னிச்சு, இந்த துன்பம் உனக்கு வேண்டாம், இந்த துன்பம் வேண்டாம், இதை எப்படி செய் மாற்றிடலாம், இதை எப்படி செய் மாற்றிடலாம். அப்போ துன்பம் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளே தான் இன்றைக்கி பிசாசு நம்மளை கூட்டிகிட்டு போகிறான். அதில் எல்லாருமே ஏமாந்து போகிறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கூட ஏமாந்து போய் கொண்டு இருக்கலாம். இந்த இடத்துல தான் இந்த தலைப்பு வித்தியாசமாய் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. தூய்மை என்பது துன்புறும் ஊழியனுக்குரிய அடையாளம். தூய்மை என்பது துன்புறும் பிள்ளைகளினுடைய அடையாளம். அதைத்தான் நம்ம ஆண்டவர் பைபிளில் நமக்கு கொடுக்கிறார். 1 பேதுரு 1:15 சொல்லுது பாருங்க, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல. அழைத்தவர் யாரு? இவர் தான். இவர் எப்படி தூய்மை உள்ளவராய் இருக்கிறாரு? இப்போ இயேசுவை நம்ம பாடுறோம் பூசையில், தூயவர் 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 பாடுறோம் இல்லைங்களா? எதை வச்சு தூயவர்னு சொல்கிறோம்? இயேசுவினுடைய எந்த செயலை பார்த்து இயேசுவை நீங்கள் தூயவர் என்று சொல்கிறீங்க? அவர் அப்படியே உருமாறி
அவருடைய ஆடையெல்லாம் வெண்மையாக மாறியதே, அதை பார்த்து சொல்கிறோமா தூயவர் தூயவர்னு? இல்லை. அங்கே அத்தனை பேருக்கு பார்வை கொடுத்தாரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சாரு, தொழுநோயாளரை சுகப்படுத்தினாரு, அதை பார்த்து சொல்கிறோமா? இல்லை. அப்போ எதை பார்த்து இயேசுவை தூயவர்னு சொல்கிறோம்? கல்வாரி மலையில் அவர் ஏறி கரங்களை விரித்து இரத்தத்தை சிந்தி இந்த பூமியை தூய்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா? அதில் தான் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம் தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். பார்த்தீங்களா? அப்போது இறைவன் தூயவர் என்ற பெருமையை அந்த இடத்துல பெறுவதை போல நீங்களும் தூய்மை அடையக்கூடிய ஒரே அடையாளம் கல்வாரி மலை தான். அதாவது கடவுளுக்காக கடவுளுடைய பெயரால் நன்மைகள் செய்து துன்புறும் சாட்சியாக மாறணும். அதைத்தான் பேதுரு அவருடைய கடிதத்தில் எழுதுகிறாரு, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். உன் செயல்பாடு எல்லாமே தூய்மையாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அங்கே எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க, தவறு செய்கிறாங்க, ஒரு பாவம் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அதனால் உங்களுக்கு துன்பம் வரும். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. துன்பத்தை எதிர்கொள்ளணும், தாங்கி கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கான பதிலை அதுக்கு கொடுப்பாரு. இதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு பிள்ளைகளே. ஆண்டவர் பாருங்கள், நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 1 யோவான் 3:3 சொல்லுது, அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும், ஒரு நாள் போய் அவரை பார்ப்போம்னு நம்பிக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் தூயவராயிருப்பது போல், தூயவராயிருப்பதுனா எப்படி? அவர் துன்புறும் ஊழியனாய் இருப்பது போல், அவர் துன்பப்பட்டு இந்த உலகத்தை காப்பாற்றியது போல், அதுதான் அதுக்குடைய அர்த்தம். அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவர் ஆக்க வேண்டும். தூயவர் ஆக்க வேண்டும், அதுவா ஆகிடாது. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, வீட்டில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு கூட என்ன செய்யலாம்? டிவியில், மாதா டிவியில் பார்க்கலாம், இல்லையே வேறு எந்த டிவிலையாவது சேனலில் பூசையோ ஏதோ ஜெபமோ போடுறாங்க, பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு எழுந்து ஒரு முயற்சி செய்திருக்கிறீங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு 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 கடினமான ஒரு பயணம், நீங்கள் ஒரு சிறிய ஒரு கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறீங்க இங்கே உட்கார்றதுக்கு. இங்கே உட்கார்ந்துருக்கிற போது உங்களுக்கு கை காலெல்லாம் நீங்கள் இறுக்கி வச்சுக்கிட்டு உட்காரணும். வீட்டில் உட்காந்தா காலை நீட்டிக்கிட்டு போட்டு உட்காரலாம். இங்கே ஒரு பாலைவன அனுபவம். பார்த்தீங்களா? வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க ஜாலியாக உட்காரலாம், ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியாது. இதுதான் எந்திரின்னு சொல்கிறோம், உட்காருன்னு சொல்கிறோம், கையை தட்டுங்கன்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம செய்யும்போது இது ஒரு பாலைவன அனுபவம். ஆண்டவருக்காக செய்கிறோம், துன்பங்களை தாங்குகிறோம். குடும்பத்தில் ஒரு கணவன் பொறுப்புடன் செயல்படும் போது, ஒரு மனைவி பொறுப்புடன் செயல்படும் போது, அந்த இடத்துலெல்லாம் நீங்கள் துன்புறும் ஊழியனாக மாறுறீங்க. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்து நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு ஒரு தந்தை நினைத்தா, ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் சரியானதை காட்டணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய் நினைத்தா, என் அப்பா அம்மா என்னை நம்பி இருக்கிறாங்க, என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் நல்ல ஒரு மகளாக இருக்கணும், நான் இப்படியெல்லாம் போய் கண்டபடி வாழக்கூடாது அப்படின்னு ஒரு பிள்ளைகள் நினைத்தா, அதெல்லாம் தூய்மையின் அடையாளம். ஃபாதர் தனியாக இருக்கிறார், இந்த கோயிலை எவ்வளோ கட்டி அழகாக வச்சிருக்கிறாரு, என்னால் நான் முடிந்த உதவியை நான் போய் செய்வேன் அப்படின்னு வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் இந்த ஆலயத்திற்காக ஒதுக்கினா. எத்தனையோ இல்லங்கள் இந்த இடத்துல, அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. ஒரு செய்தியை, நான் கொடுத்த செய்தியை ஒரு சகோதரி கேட்டுட்டு உங்கள் கோயம்புத்தூரில் அவர்கள் போய் முதியோர் இல்லத்திலே போய் பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு வயசு 70க்கு மேலே. அவர்கள் போய் பணி செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், இப்பொழுதுதான் எனது ஆத்மா நிறைவடைந்திருக்கிறது. பாருங்களேன், நம்மளால் ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் கொடுக்க முடியாதா? இப்படி ஏதாவது ஒரு கடவுளுக்காக. என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு அதுக்கு விரும்பலை. இப்போ கூட இங்கே நிற்கிறதுக்கு என் மனசு சொல்லலை, போன்னு. ஆண்டவர் சொன்னார் போன்னார். மனசு உடம்பு சொல்லுது போய் படுத்துக்கோ, போய் தூங்கு. இப்படி குருக்கள் கூப்பிடும் போது டைம் இல்லைன்னு சொல்லிடு, ஜாலியாக படுத்திருக்கலாம். ஆனால் அப்படி அழைப்பு அல்ல. கொடுக்கப்பட்ட அழைப்பு எல்லாருக்கும் ஒன்று தான். குருவானவர் இந்த இடத்துல உட்காந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இதுதான் இப்படி தான் வச்சுருப்பேன் அப்படின்னு இல்லை. இதை இங்கே வை, இதை அங்கே வை, இதை இன்னும் அழகுபடுத்து, ஆலயத்தை இன்னும் கட்டி எழுப்பு, கடவுளுக்கு மக்களுக்குரிய காரியத்தை சரியாய் செய். ஒரு குருவானவர் பொறுப்புடன் செயல்படும் போது அவர் துன்பத்தை தாங்கி செல்கிறார். பாருங்க, இப்படி
ஒவ்வொருவரும் சிலுவையை தூக்கி கொண்டு போக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதுதான் தூய்மையின் அடையாளம். எதிர்கிறிஸ்து எதிர்கிறிஸ்துன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த கிறிஸ்துன்னு. அதை ரொம்ப டைலூட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இப்போ எதிர்கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் ஆன்டினா எதிர், அதை பழைய வார்த்தை தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் இந்த அந்த கிறிஸ்து, யார் இந்த எதிர்கிறிஸ்து? 1 யோவான் 2:22 சொல்லுது, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். இயேசு மெசியா அல்ல. மெசியானா யாரு? இயேசு கேட்குறார் சீடர்கள்ட்ட, ராயப்பர்கிட்ட கேட்குறார், என்னை யாருன்னு ஊரில் சொல்கிறாங்க. சீடர்கள்ட்ட கேட்டார். எல்லாரும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேதுரு பேசினார், நீர் மெசியா அப்படின்ட்டார். கடவுளுடைய ஆவி உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருப்பான்னு பெருமையாக சொன்னார் இயேசு. அடுத்தது இயேசு சொன்னார், இந்த மெசியாவுடைய ஒர்க் என்ன, வேலை என்னன்னு சொன்னார். மெசியா பலவாறு துன்பப்படணும், பலரால் அடிக்கப்படணும், அவமானப்படுத்தப்படணும். அவர் மெசியான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. மெசியாவுடைய டெஃபினிஷன் என்னன்னு பேதுருவுக்கு புரியல. இயேசு இந்த மெசியாவினுடைய டெஃபினிஷனை சொன்ன உடனேயும் பேதுருவால் ஏற்றுக்க முடியல. ஆண்டவரே, நீர் மெசியாவாக இருங்க, இப்படியெல்லாம் போகாதீங்க, அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். உடனே இயேசு என்ன சொன்னார்? நீ தான் என் நண்பேண்டான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாரா? என்ன சொன்னார்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொன்னார்? போ பின்னாலே. சில பேர் யோசிக்கிறோம், அது ஏன் நம்ம வாயால் சொல்லுவானே, சாமியாரே சொல்லட்டும், போ பின்னாலே சாத்தானே. அப்போ தான் சொன்னார், இது கடவுள் தான் உனக்கு வெளிப்படுத்தினார், எல்லாம் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ மெசியா என்கிற அந்த வார்த்தையினுடைய அடையாளம் என்ன? துன்புறும் ஊழியன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர. இன்னைக்கு நிறைய சபைகள் இயேசுவால் உனக்கு விடுதலை 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 எல்லாம் கூவுறாங்க. இயேசுகிட்ட வந்துட்டீங்கன்னா உன் துன்பத்தெல்லாம் எடுத்து போட்டுருவார். தவறான இறையியல். துன்பத்தை எடுப்பார். எப்போ எடுப்பார்? அவருக்காக நீங்கள் ஓட, புதிய துன்பத்தை எடுக்க நினைக்கிற போது உங்கள் துன்பங்களை அவர் சரி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆல்டர்னேட் தான் பண்ண முடியுமே ஒழிய துன்பமே இல்லாமல் நீங்கள் நிற்க முடியாது. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் நுகத்தை, மத்தேயு 11:28-29-30 வாசிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறியா? எல்லாரும் என்கிட்ட வா, நான் ஒரு சுமையை தரேன். என் நுகத்தை உங்கள் மேல் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசுவின் நுகம்னு ஒன்று இருக்குது. அப்போ இயேசுவுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வலி, ஒரு கஷ்டம். அது என்ன? இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய காரியங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையை சுமக்காத யாரும் என் பின்னாடி வரக்கூடாது, சில சீடர்களாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தாம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நிறைய இடத்துல இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. அன்னை மரியாளினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அன்னை மரியாள் இந்த அடையாளத்தில் நின்றவர்கள், இந்த நம்பிக்கையில் உயர்ந்து நின்றவர் தான் தாய் மரியாள். லூக்கா நற்செய்தி 9:23 பார்க்குறோம். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு. மரியாள் நாள்தோறும் தூக்கி கொண்டு வந்தாங்க. தந்தையிடமிருந்து எப்போ செய்தி வந்துச்சோ நீ கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும்னு, அன்னையிலேருந்து அந்த சிலுவையை தூக்க ஆரம்பிச்சாச்சு. மனசில் ஒரே போராட்டம். ஐயோ இது எப்படி நடக்குமோ, ஐயோ நான் கண்ணி பண்ணாச்சு, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க, கல்லால் அடிச்சிடுவாங்களோ, ஒருவேளை ஆண்டவர் என்னை அடிக்க வச்சு காப்பாற்றுவாரா, இல்லை அடிக்காமல் காப்பாற்றிடுவாரா? எவ்வளோ போராட்டம். இயேசுவை பெத்தெடுத்த பிறப்பு உடனே தூக்கிக்கிட்டு ஓடு, அங்கேயும் பிரச்சனை. பாருங்க, அன்னை மரியாளை பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். இந்த வார்த்தை லூக்கா நற்செய்தி 9:23 படியாக அவர் நாள்தோறும் சிலுவையை தூக்கி கொண்டு கடவுளை பின்பற்றிய ஒரு நல்ல அடையாளம். அதனால தான் அன்னை மரியாள் இன்றைக்கு தூய்மையின் அடையாளமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் போது அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. துன்பத்தை கடவுளுக்காக தூக்கி செல்கிற பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். திருவெளிப்பாடு 3:21 சொல்லுகிறது, நான் வெற்றி பெற்று, இயேசு சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்று
என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. வெற்றி பெறும் அனைவருக்குமே. இன்னைக்கு யாரெல்லாம் கிறிஸ்தவர்னு இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட ஒரு குடும்பத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க போராடுறாங்க. இந்த இயேசுசாமி சொல்லியிருக்கிறாரு, நான் போராடுனா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில் அவங்க செயல்பட்டால் போதும், அவர்களும் இந்த மாட்சியில் இணைவார்கள். அதுதான் அந்த வார்த்தை சொல்றது. அனைவருமே, வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி பாருங்கள், எவ்வளோ துன்பப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் வீணாக்கிடாமல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த துன்பத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன், உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன். இதோ நான் இப்படிப்பட்ட துன்பத்தை வீட்டில் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். நோயினால் இருக்கலாம், மனிதர்களால் இருக்கலாம், உறவுகளால் இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல இருக்கலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நன்மை செய்து துன்புறுகிற காரியமாக இருக்கணும். நீங்கள் போய் வாயை விட்டு எதையாவது கன்றாவியை பேசி அதனால் ஒரு பிரச்சனை வந்து நீ மாட்டிக்கிட்டீன்னா, பேதுரு சொல்கிறார், நீ போய் திருடனாக இருந்து அதனால் துன்பம் வந்தா, கொலகாரனாக இருந்து அதனால் துன்பம் வந்தா, அது கடவுளுக்கு வேண்டாம். அவமான துன்பம் வேண்டாம். நன்மை செய்து துன்புறுகிற பிள்ளைகளுடைய துன்பங்கள் ஆண்டவருடைய திருமுன் எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்துச்சு நிற்போமா? எழுந்து நின்று ஒரு பாடலோடு நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இந்த நேரத்தை நிறைவு செய்ய போகிறோம். துன்புறும் பிள்ளைகளாக மாறணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏதோ உம்மை போல என்னால் ஓட முடியலனாலும் திருத்தூதர்களை போல, அன்னை மரியாளை போல, இன்னும் எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லா இறைவாக்கினர்களை போல நானும் என்னால் முடிந்தவரை துன்பத்தை தாங்கி எடுத்து செல்ல உமக்கு உதவி செய்ய எனக்கு கற்றுத்தாரும். எல்லாரும் அப்படியே இயேசு ஆண்டவரை பாருங்க, கரங்களை கும்பிடுங்க பார்ப்போம். நற்கருணை ஆண்டவரை பாருங்க, சொல்லுங்க, நான் சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, இரக்கத்தின் பிதாவே, இரக்கத்தின் பிதாவே, வழிநடத்தும் தூய ஆவியானவரே, வழிநடத்தும் தூய ஆவியானவரே, இந்த மாலை பொழுதில் அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளமாய் இருப்பது போல நாங்களும் தூய்மையின் அடையாளமாய் துன்புறும் ஊழியராய் உம்மோடு பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கரங்களை தட்டி எல்லோரும், ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இப்பொழுது கடவுள் உங்களை நிரப்புவார். நம்பிக்கையோடு பாடுவோம். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? அவருக்கு உரிய ஊழியனாக, அவருக்கு தேவைப்படுகிற துன்புறும் பாத்திரமாக நீங்க நிக்கணும்னு சொல்லி இவ்வளவு மக்கள் மத்தியில உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதை அறியாத இனமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். துன்பம் வேண்டாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
இல்ல ஆண்டவரே உங்களோடு சேர்ந்து துன்புற நான் தயாரா இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் பலன் தந்து உங்களை பயன்படுத்துவார். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், இயேசுவே இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே Hallelujah, 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 hallelujah. கண்களை மூடு. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மார்பிலே வைத்துக் கொண்டு இதை ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரை கடந்து வந்த நாட்களில் சந்தித்த கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக இருந்தார். இனிமேல் தெரியாமல் பயணித்திருக்கலாம், இதுவரை இனிமேல் தெரிந்து பயணிக்க போறீங்க. துன்பம் என்பது சாபம் அல்ல, ஆமென், ஆண்டவருக்கு நீ கொடுக்கிற அன்பு காணிக்கை அது. ஆமென். அன்னை மரியாளினுடைய காணிக்கையை நீயும் ஒத்த காணிக்கையை கொடுக்க முடியும். ஆண்டவர் அழைக்கிறார். பிள்ளையை ஒப்பு கொடுப்போமா எல்லோரும்? இயேசுவே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிங்க. இதோ இந்த துன்பம் உம்முடைய துன்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த துன்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை இதோ என் வாழ்க்கையிலே இது ஒரு துன்பம் என்று நினைத்து வேதனை என்று இதை எடுத்து விடுங்கள் அப்பா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இனிமேல் நான் அப்படி ஜெபிக்க மாட்டேன். எடுத்துருங்க ஆண்டவரே, கேட்க மாட்டேன். இதை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும். ஆமென். இந்த துன்பத்தினால் வருகிற வலி வேதனை எல்லாவற்றையும் உமக்கே நான் காணிக்கையாக்குகிறேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? கண்களை மூடி ஒரு விசை சொல்லுவாய் மகனே, கண்களை மூடி ஒரு விசை சொல்லிவிடு மகளே. இந்த வேதனை என்னை விட்டு அகல வேண்டாம் ஆண்டவரே. இந்த வேதனையை உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த வலியை நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த துன்பத்தை நான் உமக்காய் சுமந்து செல்வேன் அப்பா. பாடுகளின் வழியாக உனக்கு மீட்பு உண்டு. சீடர்கள் திருத்தூதர்கள் அறிந்து கொண்டார்கள். துன்பத்தின் வழியாய் உம்மை காண முடியும் என்று அறிந்து கொண்ட பிள்ளைகள் அந்த துன்பத்தை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. அதே போல நாங்களும் துன்பத்தை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தருவதற்காய் நன்றி. பலப்படுத்தும் ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. வல்லமை நதியாய் மழையாய் பொழியட்டும் ஆண்டவரே. துன்பத்தை தாங்கிகள பலத்தின் ஆவி இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஊற்றப்படுவதாக. ஆண்டவருக்காக துன்புறும் பிள்ளைகளாக இதோ இந்த பிள்ளைகள் உயர்த்தப்பட தேவையான கிருபை இப்பொழுது பொழியப்படுவதாக. ஆண்டவரே, இயேசுவினுடைய பாடுகளில் பங்கேற்கிற பரிசுத்த இனம் இன்று உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரோடு இதோ பயணிக்கிற திருச்சிலுவையின் பிள்ளைகள் இப்பொழுது உருவாவதற்காக நன்றி. தாய் மரியாளினுடைய துன்பத்திலே பயணிக்கிற துயரத்திலே பயணிக்கிற பிள்ளைகள் இயேசுவோடு பயணிக்க
தயார் நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பரிசுத்த வல்லமையும் பரிசுத்த இரக்கமும் நிறைந்த உம்முடைய கரத்தில் பிள்ளைகளையும் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த நாமம் இவர்கள் வழியாக மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி ஒரு முறை சொல்லுவோமா? ஆமென். விழுந்தாட்படையிடுவோம். மாண்பியர் கீதம். ஆண்டவர் துன்பத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்கு பலனளித்து பாதுகாக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அறுக்கும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. இன்னும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே